அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லேவியராகமம் 17:3 வாசிக்க பார்க்கலாம். இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவனாயிலும் மாட்டையாவது செம்மறியாட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு பெயர் கர்த்தருடைய வாசஸ்தலம். இரண்டாவது என்னாகமம் 1:50 சாட்சியின் வாசஸ்தலம். அடுத்தது என்னாகம் 19:20 சொல்லுகிறது பரிசுத்த ஸ்தலம். 1 சாமுவேல் 1:7 கர்த்தருடைய ஆலயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதியாக இருக்கிறது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆண்டவர் திரித்துவமுள்ள தெய்வம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். மனுஷனும் அப்படி முக்கூறானவன், ஆவி ஆத்துமா சரீரம். அதே போல ஆண்டவர் அமைச்ச நிறுவும்படி சொன்ன இந்த ஆசரிப்பு கூடாரமும் 3 பகுதியாக இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்தே எழுதப்பட்ட, நிறுவப்பட்ட அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் நிழலாய் இருப்பதுதான் இந்த ஆசரிப்பு கூடாரம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும்போது மேல பார்த்தா அவ்வளவு அழகா இருக்காது. அது கருப்பாக தகசு தோலினால் மூடுதலை மூடி இருப்பார்கள். அத உள்ள போய் பார்த்தா தான் தெரியும், ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். உள்ள போனா எல்லாம் பொன்னா இருக்கும், எல்லாம் பசும் பொன்னா இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆக வெளியே பார்க்க அந்த கேடு அடைந்திருந்தார். அவருக்கு பார்க்கத்தக்க ரூபம் இல்லையா. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை ருசி பார்க்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவா. உள்ள வந்துட்டா, கிறிஸ்துவுக்குள் வந்துட்டா, அந்த அழகே தனிதான். இத்தனை விலையேறப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் வெறும் வனாந்தர மணலில் ஸ்தாபித்தார். ஏன்னு கேட்டா அதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த வனாந்தரம் என்பது, மணல் என்பது இந்த பூலோகத்தை குறிக்கிறது, வனாந்தரமான வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த வனாந்தரமான வாழ்க்கையில நமக்கு நிந்தைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்த வனாந்தரம் தான். இங்க நிந்தை உண்டு, பாடு உண்டு, உபத்திரவம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த உலகத்திலே ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் இந்த நிந்தைகளும் பாடுகளும் போராட்டமும் அவமானமும் நிறைந்த இந்த உலகத்துல அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஐயா, நீ தனிமையா அல்ல, அவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.